நண்பர்களே 120 டேஸ் லீன் பல்கிங்ல 30வது நாள் ஒவ்வொரு 10 நாள் வரும்போது ஒரு மாதிரி குஷியா இருக்கு. இன்னைக்கு மண்டைக்கு இருன்னு ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்பயும் போல பல்லு வலிக்கிட்டு காலையில மேலுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை ஒன்லி 2 முட்டை தான் இருந்துச்சு. இந்த ஆயுத பூஜைக்கு எப்ப லீவ் விட்டாங்கன்னு தெரியல. நானும் விஐபியா தான் இருக்கேன். ஸ்ட்ரெயிட் மதியான மீல் மதியானத்துக்கு நேத்து செஞ்ச காய்பிம்ஸ் கூட பேக் எடுத்து போக மாட்டேன். ஜிம்முக்கு பேக் எடுத்து போயிட்டு இருக்கேன். வீட்டுல கழுவி ஊத்துறாங்க. அது பெருசா நீட்டிட்டு இருக்கு. நான் பரவாயில்ல சொல்றேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பிளாக் காஃபி பேக்ல பாத்தீங்களா அத்தச்சோடு நீ கொண்டு போய் 2 நாளைக்கு முன்னாடி சொருகு விட்டேன். 400 ரூபா போட்டு புது என்பாரு ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். கை கட்டிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு பேக் அண்ட் பைசப் டபுள் மசில் போட உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால சிங்கிள் மசிலுக்கு மாத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா டபுள் மசில் மாத்திக்கலாம். இல்ல என்ட்ரி ஒர்க் அவுட் போடுறேன். அண்ணன் கிளம்பிட்டாப்ல மண்டையில கிரு இதான் பேக் ஒர்க் அவுட் போட்டோன்னே ஒரு மாதிரி கிருன்னு ஆயிடுச்சு. ரைட்டு டிஎஸ்ட் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு டிஎஸ்ட் பைசப் ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். பைசப்க்கு 3 வேரியேஷன். ஜிம்மில் கண்ணாடி கிட்டல லைட் இல்ல லைட்னிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம மொட்டை மாடல வண்டி வேற விட்டுருக்கோமா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு வண்டிக்குள்ள ஒரு பல்ப் வண்டி நம்பிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு பஸ் ஏறிட்டேன். ஊருக்கு 7 ரூபா டிக்கெட் போட்டு வச்சிருக்காப்ல. டிக்கெட் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வண்டியில போறக்கு இந்த மாதிரி பஸ்ல போற நல்லா தான். சீட் மீல் இருக்குல்ல எப்படி நான் இன்னி நைட் சீட் மீல் அடிச்சு நவுத்து வேண்டியதான். ஒண்ணு இது எல்லாத்தையும் சாப்பிடல. ஒரு மீன் துண்டு கட் பண்ணிட்டு போயிட்டு முட்டையை வச்சுட்டேன். வைக்கிற கேப்ல வீட்டுல பிரியாணி வச்சு இன்னைக்கு சீட் மீல முடிச்சிட்டேன். பாப்போமா.